வண்டி ஸ்லோ பண்ணுறோம். பின்னாடிலேருந்து நைட்டு ஒரு வண்டி கீங்கூன்னு ஒரு சவுண்டு தூக்கிட்டு பார்க்குறோம். வந்து டுமீல்னு குத்துறாங்க. ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சுங்க. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தீயெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா அக்குன்னு ஓகே பேர் என்ன அப்படின்னு டக்கு டக்குன்னு கேட்குறான். வெல்கம் பேக் ஜிஃபேம் ஓவர் யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். வேறு எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃபாக சீக்கிரம் பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நல்ல ஒரு தூக்கம் போட்டதுக்கப்புறம் காலை 7:30 மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகுதுங்க. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்மளுடைய டியூட்டிக்கு வந்து கிளம்ப போகிறோம். எஸ், வி காட் அவர் கீட்டா ஐடி இன் மை நேம். ஸோ நம்ம பேர்லேயே வந்து ப்ராப்பர் கீட்டா ஐடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளாக் லிஸ்ட்டு இருந்ததால் ஒரு வழியாக பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போக போகிறது எங்கே அப்படின்னா நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். கேரளா ஹோட்டலில் போய்ட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பிரச்சனை இப்போ என்னென்னா ஆஃபீஸில் வந்து நமக்கு ஏரியா ஜோன் வந்து சுவைதி ஜோன் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இப்போ அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம முழிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் லொக்கேஷனை வச்சு அந்த ஏரியாவுக்கு செட் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு டக்குன்னு இம்மீடியட்டாக லாக் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். லெட்ஸி பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம் கேரளா ஹோட்டலுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஒரு 2-3 நாள் நான் மறுபடியும் கேப் விட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேப் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கேப் விட்டாச்சு. நம்ம மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஷெட்யூல் டைம் வந்து பார்த்துட்டேன் நம்மளுக்கு 10 மணிக்கு தான். அப்போ ஏன்டா 7:30 மணிக்கெலாம் போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி டேட் 1ங்க, தேதி 1. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணி ஆகணும். அதாவது தேதி 1 ஆகுது அப்படிங்கிறதால. ஸோ ஏன் முன்னாடியே போகிறோம் அப்படின்னா ஒருவேளை இந்த ஃபேக் லொக்கேஷன் வேலை செய்யலை, லாகின் பண்ண முடியலன்னா இங்கேருந்து அந்த ஏரியா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அப்போது என்ன சொல்கிறது, லாகின் பண்ணுறதுக்கான டைம் ஆகுதும் நமக்கு வேணும்ல அப்போ. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரமே போகிறோம். ஸோ சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எப்படின்னா கீட்டா 1 hour பிஃபோர் நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோன்னா போதும், நம்மளோட ஜோன் எதுவோ அந்த இடத்துக்கு போக தேவையில்ல. பட் இப்போ அப்படி இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். வச்சுக்கிட்டோம். நேற்று நைட்டு கண்ணுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க காட்டுறேன். இந்த இடம் தெரியுதா? இந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டு. நாங்கள் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் எல்லா வண்டியும் வந்து ஸ்பீட் பிரேக்கர் நிற்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல நாங்கள் ஸ்பீட் பிரேக்கருக்கு வண்டி ஸ்லோ பண்ணுறோம். பின்னாடிலேருந்து நைட்டு ஒரு வண்டி கீங்கூன்னு ஒரு சவுண்டு. அண்ணன் பார்த்துட்டு வண்டி அப்படியே ஒரு லெஃப்ட்டு ஒரு ஒதுக்கிச்சு. ஒதுக்கிட்டு பார்க்குறோம். வந்து டுமீல்னு குத்துறாங்க. வா, நல்ல வேலை அந்த டிவைடரில் பாருங்க, இந்த சைடு தான் கல் இருக்குது, அந்த சைடு பிளாஸ்டிக் தான் இருக்குது. வண்டி என்ன ஆச்சுன்னு தெரில. இங்கே தான் நிற்கிதா, எங்கேயா ஓரமாக நிற்கிதா, என்ன ஏதுன்னு கூட ஒன்றுமே தெரியல. அப்படி ஒரு குத்து, ஒரு மொரட்டு குத்துனாப்போ கண்ணுக்கு நேராக வந்து பார்த்தோம். வண்டி வந்து அப்படியே ட்ரிஃப்ட் அடிச்சிருச்சிங்க. அப்படியே வண்டி ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சிருச்சு. அண்ணன் லெஃப்ட்டு நல்லா இப்படி ஏறாமல் இப்படி இன்னும் திடீர்னு லெஃப்ட் இப்படி ஏறாமல் இருந்து தான் முடிஞ்சு சொல்லி. அவருக்கு ஆக்சுவலாக என்னன்னு தெரில. ஒன்று நம்ம வண்டி கிட்ட இருக்கிறத கவனிக்கலையா, இல்லை ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறத கவனிக்கலையான்னு தெரில. நம்ம பிரேக் அடித்ததை பார்த்தோன்னு பதறி போய் அடித்து வண்டி கொண்டு போய் சைட்டில் கொண்டு போய் குத்திட்டார். நம்ம இப்போ மெதுவாக தான் வந்துட்டுருக்கோம். ஒரு ப்ராப்பராக காமனாக எப்படி வருவோமோ, ஒரு 4 ரோடு ஒரு 4 ரோட்டுக்கிட்ட எப்படி நம்ம வருவோமோ அந்த மாதிரி மெதுவாக வந்து ஸ்பீட் பிரேக்கருக்குன்னு அடிக்கிறோம். நைட்டு டைமுங்கிறதால ஒன்று ரோடு சின்னதாக வருது அவருக்கு தெரியல. அகலமாக இருந்த ரோடு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி சின்னதாகும். அது ஒன்று கவனிச்சிருக்காமல் இருந்திருக்கணும். அதாவது இடம் இருக்குன்னு நினச்சிட்டாரு. திடீர்னு இடம் இல்லைன்றதை தெரிஞ்ச உடனே பிரேக் அடிச்சிருப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 99.9% வந்து என்னன்னா ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து தான் ஒரு பிரேக்கே அடித்தது. ஏன்னா நாங்கள் ஸ்பீட் பிரேக்கருக்காக பிரேக் அடிச்சிட்டோம். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கு பிரேக் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே ஒரு விஷயம். அண்ட் கைஸ், முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சுங்க. பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா தீயெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. ஆனால் எந்த ஒரு உயிர் சேதாரமும் இல்லை. நம்ம ரூம் இல்லை, எங்கள் ரூமுக்கு அப்படியே பின்னாடி அந்த ரூமுக்கு செவுரு வந்து சேம் செவுரு தான். ஆனால் துரிதமாக செயல்பட்டு டக்குன்னு இவங்க அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா செம சீனாக இருந்திருக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ இருக்குது, அப்படியே பேச வேணும்னா அதில் ஓடுறேன் பாருங்கள். ரொம்ப பெட்டு கிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. மேலேருந்து ஒயர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆன உடனே அதுக்கு மேலே, ஏன்னா இப்போ நம்மளது 4மே செவுரு, பட் மேலே வந்து தகரம் தான். ஸோ ஹீட்டு வெளியே வராமல் இருக்குது. அந்த தெர்மாக்கோலு சம்திங் அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும் சில்வர் கலரில், அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பார்க்லேருந்து அதில் ஃபயர் ஆகி அது வந்து எரி எப்படி கீழே சொட்டும் தெரியுமா.
அந்த மாதிரி சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சொட்டி 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 பெட்டு கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு ஜிஃபேன். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்தது. என்னன்னு சொல்கிறது, எல்லாமே பார்த்து சேஃப்டியாக இருக்கணும். அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி எக்காரணத்தை கொண்டாவது நம்ம வந்து ரூம் வந்து சேஞ்ச் பண்ணி வெளியே போயிடுவோம். 300 ரியால் 400 ரியால் வெளியே சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல, பார்த்து சேஃப்டியாக இருப்போம். ப்ளஸ் இந்த வாஷ்ரூம் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையாக நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அண்ணன் இங்கே நிற்கிறாரு. யாரா நான் போடுற பார்க்கிங்கில் தான் ஊர் போடுவாரோ. சம்பவம் நம்ம கூட நடந்தாச்சு. முதல் ஆர்டர் நம்மளுக்கு நான் என்னோடய பேரில் எல்லா புண்ணியத்தில் தூக்கி ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருக்கான். 30 ஓகேங்களா, 13 கிடையாது, 13 கிடையாது, 30. இங்கேருந்து ஜுபேலியா ஃபஸ்ட்டு டைமு. அண்ணன் எல்லாருமே சேர்ந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கேருந்து ஜுபேலியா போட்டுருவான் போகக்கூடாது, ஜுபேலியா போட்டுருவான்னு. கரெக்டாக அதே மாதிரி ஒரு பேக்கரி கடையிலேருந்து நமக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டரே சிட்டி விட்டு வெளியே ஓடிப்போ அப்படின்ட்டான். நேராக இப்போ 30 கிலோமீட்டர் அடிச்சு நவுத்தி விரட்டி கிடாச்சிட்டு திரும்பி கொடுக்குன்னு ஓடி வருவோம். வந்த உடனே என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா இப்போ கம்பெனி ஷிஃப்ட் ஐடி இதை நம்ம வந்து இப்போ கேன்சல் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய 400 டார்கெட்டின் முதல் ஆர்டர் இது தான். இன்னும் 399 ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் நம்ம விடக்கூடாது. அபோவ் 600 தான் நம்மளோட டார்கெட்டே. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எதையாவது ஒன்று டார்கெட்டாக வச்சு விட்றோம், ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. பார்த்துக்கலாம் விடுங்க, கம்பெனி வண்டி தான், அதனால பிரச்சனை இல்லை. நேராக ஒரு அழுத்தம் வைப்பாங்க. அண்டு பெட்ரோல் வேணாம், நான் பெட்ரோல் போட்டுக்கிறேன். இங்கே லேட்டானாலும் பரவாயில்ல, கைஸ் வாங்க பெட்ரோல் போட்டுக்கலாம். கம்பெனி காசு தானே, இப்பயே போட்டுக்கோம் பெட்ரோலை. டிங் 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 டே டிங் 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 டே டிங் 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 டிங். அண்ணன் இங்கே தான் போட்டுட்ருக்காரு, ரைட்டு. ஆனால் 1 by 1 தானே இவன் போடுவான், அடப்பாவி. சரி போட்டுட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி முதல் ஆர்டரையே போட்டு ஜுபேலியா வந்து கொடுத்து முடிச்சிட்டேங்க. அவுட்ரு ஏரியாங்க, இதை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அகெயின் 30 கிலோமீட்டர் வந்து இப்போ நான் ஏரியாக்குள்ளே சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு 30 கிலோமீட்ரு இப்போ போயிட்டுருக்கிறேன். அண்ணன் வந்து 3வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கிறாரு பக்கத்துலேயே. நான் ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ள அவர் 3வது ட்ராப் பண்ணிவிடுவார். நான் ஏரியா இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குல்ல, 26 கிலோமீட்டர் இருக்குது. 4வது எடுத்து ட்ராப் பண்ணுற கண்டிஷனில் இருப்பார் அவர், இல்லைனா 4வது எடுத்துருவார். அந்த கண்டிஷனில் நம்ம நிலைமை இங்கே போயிட்டுருக்கு. ஆர்டர் எடுத்து டக்கு நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் நம்மளை அவுட்டரில் தூக்கி போட்டாங்க. எனிவே நோ ப்ராப்ளம், அவுட்டர்னு வந்துட்டாலே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் 25 கிலோமீட்டராக இருந்தாலும் 20 நிமிஷம் தான் காட்டுது. போயிடுவோம். போன உடனே மறுபடியும் அடுத்தது நம்ம கவர் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம் எது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நேரங்கள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே தூக்கிட்டு சர்ன்னு இப்போ போவோம். போயிட்டு அங்கே போயிட்டு என்ன வருதோ எடுத்து ஓட்டி கவர் அப் பண்ண பார்ப்போம். வேறு ஒன்றுமே இல்லை. கரெக்டாக 5 மணி நேரம் சொல்லி 10 மணி நேரம் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அந்த ஷெட்யூலில் காட்டுது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 5 மணி நேரம், 2வது ஷிஃப்ட்டு 5 மணி நேரம்ப்பா அப்படின்னு. அதில் மினிமம் 4.5 ஹவர்ஸ் உங்களுக்கு ரிக்வயர்டு. ஆஃப் நேரம், அதாவது இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு பிரேக்குங்க. 10 மணி நேரத்தில் 1 மணி நேரம் பிரேக்காம். 9 மணி நேரம் நீ ஆன்லைன் டைம் கொடுத்தே ஆகணும், லாகின் ஹவர்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்படியே ஃபாலோ அப் பண்ணி போயிட்டுருக்கோம். மெதுவாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கொடுன்னு இப்போ இந்த ஏரியா விட்டு வெளியே போவோம். இப்போதைக்கு எந்த ஆர்டரும் ஒன்றும் வர்ற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல, ஆர்டரும் வரலை. அதனால் நம்ம அப்படியே இப்போ என்ன பண்ணுவோம், போகலாம். போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், ஹைவே பிடிக்க போகிறேன். கொடுன்னு ஓடி போய்ட்டு ஹைவே புட்றா செல்லமே தங்கமே சுல்தானே, லெட்ஸ் கோ. ஸ்பரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்தோடனே 2வது ஆர்டர் வந்து நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஸோ 2வது ஆர்டர் எடுத்துகிட்டு 1.3 கிலோமீட்டர் இப்போ கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தாப்புல இருக்குது. ஆனால் பிக்கப் அப்போ கூட தூரம் தான் நமக்கு, பக்கத்துலலாம் அப்படின்னு ஒன்றும் சொல்லிட முடியாது. பிக்கப் கொஞ்சம் தூரம், 4 கிலோமீட்டருக்கு மேலே வந்துச்சு. ஆனால் ட்ராப் வந்து ஜஸ்ட் 1.3 கிலோமீட்டரு. அண்ணனுங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் 2 ஆர்டராக 3 ஆர்டராக போட்டு தாக்கிட்டு இருக்கானோ. நமக்கு அந்த மாதிரி எதுவும் வரல. இப்போதைக்கு 1 by 1 தான் கொடுத்துட்ருக்கான். ஸோ எதுவும் பெருசாக பதட்டப்பட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நோ இஷ்யூஸ். டார்கெட் இப்படியே கொடுத்தான்னா அசால்ட்டாக அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். ஹெவி டிராஃபிக் ஆகிறதுக்கு முன்னாடியே டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடலாம், இப்படி 2 கொடுத்துட்டு இருந்தா. எனிவே ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம சேனல் பார்க்குறவங்க யாராவது டெலிவரி பாய் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, உங்கள் கம்பெனிலாம் எப்படி பர்ஃபெக்டாக ப்ராப்பராக சேலரிலாம் வந்து டைமுக்கு தராங்களா போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குட்டி அப்டேட்டாக போட்டு விடுங்க கமெண்ட்டில். 4 பேர் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் டெலிவரி லைஃப் பற்றி எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு.
எங்கே போகுது எங்கே போகுது இதுக்குள்ளே போகுது. இதுக்கப்புறம் விளையிறதுக்கு இடம் இருக்கா? இருக்குது கொஞ்சமாக தான் நோண்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே இந்த ஏரியாவில் நோண்டி வச்சுருப்பாங்க. அது ஒன்று தான் இப்போ பெரிய இஷ்யூவே. வீட்டை பார்த்தீங்களா? வாழ்க்கடா, வெற்றிடா. நம்ம இன்றைக்கி நம்ம காலத்தில் இந்த மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு ஜாலியாக குடும்பத்தை அதுக்குள்ளே உட்கார வச்சு அழகு பார்ப்போமோ தெரியல. நம்ம இருப்பா போயிட்டுருக்கேன். டெலிவரி தூக்கிட்டு கொஞ்சம் அவசரமாக. பெட்ரோல் கம்பெனி காசுலேயே போட்டாச்சுன்றதால பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி அழகாக ஓடிடும். நைட்டு போகும்போது மறுபடியும் போட்டுருவேன். ஆமாம்ல, நாளைக்கு தாங்க போட முடியும். இன்றைக்கி போட்டிருக்கேன்னா நாளைக்கு காலையில் தான் போட முடியும். ஏன்னா இப்போ போட்டிருக்க அது 40 ரியாலுக்கு போட்டிருக்கேன். அடுத்து 24 ஹவர்ஸ் கழித்து தான் நம்ம மறுபடியும் போட முடியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்படின்ற மாதிரி தான் இதில் கணக்கே வச்சுருக்கிறாங்க. 24 ஹவர்ஸ்க்கு 40 ரியால் பெட்ரோல். 40 ரியாலுக்குன்னு என்னங்க, 20 லிட்டர் வந்து உழுவும், அவ்வளோதான். அதை வச்சு தான் உருட்டிக்கணும் போய்க்கணும். நிறைய இப்போ சவுதியில் வந்து செக்கிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் லைனாக சொல்கிறேன். டெலிவரி ஓட்டுறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. ஆமாம், அதை தான் சொல்லுவேன். ரோடு க்ளோஸாக நம்மளுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற சந்தில் போகணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருட்டுன்னு முடிச்சிருவோமே. என்ன இப்போது டங்கடங்க ஆன் டைமில் கரெக்டாக கொடுத்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பக்காவாக வச்சுக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அப்புறம் இது தெரியாது. அக்செப்டேஷன் ரேஷியோலாம் நிறையா இருக்கணும். 98 கீழே இருக்கக்கூடாது. அது கீழே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 500 ரியால் கிட்ட எவ்வளோ ஃபைன் ஏதோ சம்திங் பிடிச்சிட்டு கொடுப்போம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல இவங்களது. இந்த ஒரு மாதம் ஓட்டி சம்பளத்தை எடுக்கும்போது தான் இப்போ நமக்கு தெரிய போகுது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, கஸ்டமர் இடத்துக்கு வந்தாச்சு. அரைவிடு 8 கஸ்டமரு. ஓகே, கால் ஒன்று அடிப்போம். ஸோ 6வது ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். மணி வந்து இப்போ ஜஸ்ட்டு 10:40 தான் ஆகுது. எந்த அளவுக்கு நம்மளை ஃப்ரீலான்சரில் உட்கார வச்சு கடுப்பாக இருக்குது நீ உன்னை திட்டணுமோ, இப்போ உன்னை உட்கார விட்டாதாண்டா நீ போடா அடித்து விரட்டி தொல்றாங்க. எஸ், இந்த மாதிரி தான் நமக்கு ஆர்டர் தேவைப்படுதுங்க. ஏன்னா ஒரு இடத்துல நம்மள ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் உட்கார விட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அப்படியே மனுஷனுக்கு சோர்வு தூக்கம்னு சொல்லி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸ்லி இருக்கும்போது அதில் என்ன ஆகும்னா நம்ம ஆக்டிவாக அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஆர்டர் தூக்கியிருக்கோம். இது 3வது லார்ஜ் ஆர்டரு. 10 ரியால் டிப்ஸு கிடச்சிருக்கு. அதாவது டிப்ஸ் மீன்ஸ் கம்பெனி தரப்புலேருந்து சென்சிட்டிவான ஐட்டம்லாம் இருக்கும்போது இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிற ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருள்லாம் கொண்டு போகும்போது சாப்பிட்ற பொருள். ஸோ அப்போ அந்த டைமில் அதுக்கு நம்மளுக்கு 5 ரியால்னு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் கொஞ்சம் பத்திரமா கூட்டிகிட்டு போ, இந்தா உனக்கு ஒரு 5 ரியால் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த லார்ஜ் ஆர்டர் தான் இப்போ நம்ம தூக்கிட்டு ஓடிட்டுருக்கோம். கிட்டால் தான் நம்ம இப்போ சம்பவம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது 6வது எடுத்துகிட்டு போகிறோம். வாங்க இதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு 4.4 கிலோமீட்டர் தான். மொதல் ஆர்டரு எந்த அளவுக்கு எனக்கு தூரமாக கொடுத்தாங்களோ அடுத்த ஆர்டர்லாம் இப்போ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஊருக்குள்ளேயே அப்படியே வச்சு பக்கத்துலேயே ரவுண்டு கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்கள் இந்த வேகத்துக்கு இப்படி நான் ஸ்டாப் போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் போகாது. ஏன் தெரியுமா? ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இதில் விஷயம் என்னன்னா டிராஃபிக் ஆகிடும். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்கூல் விட்றேன் அதை விட்றேன்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ ஆர்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் சேலரி போட்டிருப்பாங்க. ஒரு 15 நாளைக்கு ஆர்டர் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத அதை இந்த ஒரு 15 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஜெய்ஃபாங். அப்படி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அடுத்து ஒரு 10 நாள் கடைசி எண்ட் ஆஃப் மந்த்தெல்லாம் வந்து ஆர்டர் இல்லாமல் இருக்கும். அப்படியே மெதுவாக பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம இருக்கணும். லீவு பெருசாக ஒன்றும் போட போகிறது இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிஃபேன். குடுன்னு ஓடுவோம். அங்கங்கேயும் வேலை பார்த்து வச்சுருக்கிறீங்க, எங்கேந்திரா மனுஷன் போகிறது? என் இட்டாச்சியை தூக்கிட்டு போட்டு சுற்றுறான் பாருங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும். திடீர்னு ஓவராக சுற்றிட்டான்னா நம்ம மேலே இங்கே ஒரு அடி அடிக்கும். அதெல்லாம் கவனித்து தான் இங்கே வண்டியை ஓட்டணும். பிகாஸ் கம்பெனி வண்டி நாளைக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால தான் ஜிஃபேன். எங்கிட்டுப்பா கொண்டு போகுது இது? ரைட்டு, இதை வேறு வழியாக கூட கொண்டு போயிருந்துருக்கலாமே, ஏன் இப்படி கொண்டு போகுது இது? எனிவே போகலாம் வாங்க ஜிஃபேம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ ஜாமா நூரா இல்லை ஜாமா இமாம் சவுதி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு 8வது ஆர்டர் வந்துச்சு இமீடியட்டாக. இப்போ அதை தூக்கிட்டு கிளம்புறோம். அண்ட் வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரியால் கிட்ட லார்ஜ் ஆர்டருக்கான டிப்ஸ் மாதிரி கிடச்சிச்சு. அதை டிப்ஸ்னே வச்சுப்போமே நம்ம. நிறைய பேத்துக்கு லார்ஜ் ஆர்டர்னு சொன்னாலும் புரியாது. சில பேருக்கு என்ன புதுசாக வர்றவங்களுக்கு என்ன லார்ஜ் ஆர்டர் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பழசு ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ உடனடியாக யூட்டன் அடித்து 8வது ஆர்டரு, அண்ணன் வந்து 9வது ஆர்டர் கொடுக்க போய் நிற்கிறாரு. ஸோ 10வது தொட்டுருவார். நான் அப்போ தான் 9வது
டச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா இன்னும் 3.4 கிலோமீட்டர் நமக்கு வந்து இப்போ பிக்கப் மட்டுமே இருக்குது. இப்போ வந்து ஷெட்யூல் ஷிஃப்ட் ஐடி போட்டதுலேருந்து நம்மளுக்கு பாருங்கள் ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டோம். நான் ஸ்டாப் மணி வந்து 11:50 ஆயிடுச்சு. அப்படியே நான் ஸ்டாப் இப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே நம்ம தூக்கிட்டு ஓடிட்டுருக்கோம். இன்னும் 6 மினிட்ஸில் போய்ட்டு ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணி பிக்கப் பண்ணிடுவோம். பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் தூரமாக தான் இந்த வாட்டி கொடுத்துருக்கோம், அதை கொண்டு போய் போடுவோம். தூரம்னா அவ்வளோ தூரம் சொல்லிட முடியாது, பக்கத்தில் தான், பார்த்துக்கலாம். குடுன்னு இப்போ போவோம், நேராக போய்ட்டு பிக்கப் பண்ணுவோம். நிறைய இடத்துல இப்போ வந்து செக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாயிடுச்சு. எந்த அளவுக்கு பயங்கரம்னா வண்டி மேலே டிஜி கேமரா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதனால என்ன ப்ரோ, இது வந்து யாருக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓன் போர்டில் நம்ம டெலிவரி பண்ணுறது, சவுதிக்காரங்க பேரில் வச்சுக்கிட்டு நம்ம வண்டியில் வேலை பார்க்குறது, அண்டு இந்த டாக்ஸி மாதிரி அடிக்கிறோம்ல, இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், இது பர்சனல் அனுபவம் இது. சாரி, எப்படின்னா பத்தா போயிருந்தானு நானும் ரூமுக்கு கொஞ்சம் ஒரு சில பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போகிறப்போ என்ன நடந்துருச்சு, டிஜேக்காரங்க வண்டி அங்கே செக்கிங்காக நிற்கிறாங்க. நம்மளது இந்த கம்பெனி வண்டி தானே, இதில் அப்படியே வெள்ளையாக நான் போயிருந்தேன். இதில் போனால் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. நம்மள்கிட்ட டிஷர்ட்டோ பேக்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம மாட்டுக்கு அப்படியே உட்காந்துருந்தேன். டக்குன்னு நிப்பாட்டினா ஒன்றும் கேட்கல, சிம்பிளாக கேட்டான், என்கிட்ட வந்துட்டு அண்ணனோட பேர் என்ன அப்படிங்கிறான், அண்ணன்கிட்ட வந்துட்டு என்னுடைய பேர் என்னன்னு சொல்லி அப்படி கேட்டான். ஸோ நாங்கள் வந்து டக்குன்னு சொல்லிட்டோம், எல்லாம் கோ 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 அப்படின்ட்டான், போயிட்டோம். ஸோ இது வந்து இப்போது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன், என்னவா இருக்கும், எதுக்காக இப்படி மாற்றி பேரை கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, இப்போது நம்ம டாக்ஸி சவாரியாக ஏற்றிருந்தோம்னா சவாரிக்கு டாக்ஸிக்காரனுக்கு காசு இருந்தால் அது என்னவோ அதுலேருந்து தான் நமக்கு வந்துட்டு தேவை இருக்கும். அவங்க பேரோ கீரோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி வியாபாரம் மட்டும்தான் குறிக்கோளாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் அண்ணன் பேரை சொல்லாமல் இருந்திருந்தேன்னா அவன் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டான். நான் சொன்னேன் அக்குன்னா அண்ணன். ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னோடனே அக்குன்னொன்னே, ஓகே பேர் என்ன அப்படின்னு டக்குன்னு கேட்குறான். ஏன்னா இமீடியட்டாக சொல்லணும் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சோன்னா, அப்போ இவன் சவாரி, அப்போ இவன் பேசஞ்சரு, அதனால தான் உனக்கு இவன் பேர் தெரியல அப்படின்னு சொல்லி சைடில் பிடிச்சி லாக் பண்ணி 5000 ரியால் சம்திங் ஃபைனை போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஓட்டுறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து உஷாராக ஓட்டுங்க, அதை தான் சொல்லுவேன். கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக வைங்க, லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு இடத்துலேருந்து இறங்க போகிறீங்கன்னா, இந்த இப்போ டெலிவரி பாய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதையும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு 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 வெளியே வரும்போது தூரத்து வரைக்கும் நம்மளோட பார்வையை வைங்க. வண்டி எதுவும் ஓரமாக போட்டு நிற்கிறானுங்களா, டிஜின்னு தெளிவாக எழுதியிருக்கு. சில வண்டி மேலே கேமராவே இருக்குது. அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுமா, இப்போ நான் சீக்கிரமாக போய் பிக்கப் பண்ணலன்னா எப்படியெல்லாம் பயமுறுத்துறான் பாருங்கள். ஸோ தூரத்துலேருந்து நின்று பாருங்கள், டிஜின்னு எழுதியிருக்கும், கேமரா வச்சுருக்குது, கொஞ்சம் உஷாராக இருங்க. குறிப்பாக ஃபுட் டெலிவரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இடத்துல இன்னும் உஷாராக இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, பத்தாவில் அண்டு குர்துபா அண்டு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வருது தெரியுமா, ஷவர்மா ஹவுஸு, இந்த ரொம்ப கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்தெல்லாம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்லாம் வரும்போது கொஞ்சம் ஆர்டரை வாங்கிட்டு வெளியே வரும்போது தயவு செஞ்சு 4 பக்கமும் திரும்பி பார்த்துட்டு போங்க. எடுத்தோம் போத்தோன்னு போய் பேப்பரை பேன் வண்டியில் உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஓன் போர்டுன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வாங்கிட்டு நீ வந்துட்டு டீ போர்டுக்கான கமர்ஷியல் வேலை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ இன்னும் அப்புறம் டாக்ஸி மட்டும்தானே அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஓன் போர்டை வச்சு கமர்ஷியல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். எதோ புரிய வைக்கணும்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். லெட்ஸ் கோ. ஃபேம். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகிவிட்டதோ. கரெக்டாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விட்டது. முதல் 4 மணி நேரத்தில் 4.5 மணி நேரத்தில் நம்ம எத்தனை ஆர்டர் வந்து முடிச்சிருக்கோம்னு பார்த்திங்கன்னா 12. ஆக்சுவலாக அது 14 கணக்கு வரும். பிகாஸ் இப்போ அந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நான். இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது. இன்னொரு 4 மினிட்ஸில் ஒரு லொக்கேஷனில் கொடுத்துருவேன், இன்னொன்று கொஞ்சம் வேறு லொக்கேஷனில் கொடுத்துட்டாங்க லூசு பையன். அதனால் இப்போ அந்த இடத்துக்கு நம்ம தூக்கிட்டு மறுபடியும் இதை ஓடணும். 2 ஆர்டராக போட்டு தாக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட கேப்பு கிடைக்க மாட்டுது, அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. வயிறு உடம்புல அப்படியே டல்லாகி நடுங்க ஆரம்பிக்குது பசியில். அப்படியே இப்போ எப்படியாச்சும் போயிட்டு முதல்ல சாப்பாட்டுக்கு ஒரு கேப் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆனால் எங்கேருந்து எடுக்கிறது எங்கேருந்து சாப்பிட்றதுன்னு தெரியலையே, அதானே பிரச்சனையே. அண்ட் கைஸ், நம்ம டுடே மேபி நெக்ஸ்ட்டு புது ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற போகிறோம். இந்த கம்பெனி ரூமு, இந்த வாஷ் ரூமு, இவங்கெல்லாம் பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்தா எப்பா மனுஷன் நோய் வந்து சீக்கிரமாக செத்துருவான். இது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. கம்பெனிக்காரங்க 200 ரூபாய்க்கு சீப்பான ரூம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இப்படி போய்ட்டு நம்ம மாட்ட முடியாது. போப்பா ஆர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிற, இப்படி போய்ட்டு நம்ம சிக்கிக்கிட்டு நம்மளால் சீரியலே முடியாதுப்பா.
போகிறோம். போயிட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். அங்கே ரூம் ரெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் என்ன பண்ணுறது, அங்கே இன்னும் 2 ரூம் காலியாக இருக்குது. 6 இதில் அண்ணனோட நடன ரூமுக்கிட்ட. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் கூட சொல்லுங்கள், ஓகேவா? நாங்கள் வந்து இப்போ 4 பேர் அங்கே இருந்தோம்ல, அதே 4 பேர் இப்போ நாங்கள் இங்கே வந்து அந்த ரூமுக்கு மாறலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஆர்டரை கொடுத்துட்டு போவோம். நல்ல ஆக்டிவாக இருந்தால் தான் விளாகே எடுக்க முடியுது. இல்லைன்னா அப்படியே ஃபோனை தூக்கி ஓரமாக கடக்கட்டும், ஃபோனே தொடக்கூடாதுன்னு தோணுது தருமா, அப்படி பண்ணுதுங்க. அப்படியே வயிறு சுருங்கி போய் ரொம்ப பசி எடுக்குது, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பு. ஒரு மாதிரியாக அதை படபடப்புன்னு சொல்லுவாங்களே, படபடப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. கிடச்சிச்சின்னா கொஞ்சம் கேப்பில் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ யூட்டன் இங்கே இருக்குதா? நான் மாட்டுக்கு நேராக போய்கிட்டு இருக்கேன். ஓகே, போடுப்பா யூட்டனை போடுப்பா. போட்டு உள்ளே பூந்து சட்டுன்னு போய் கொடுத்துட்டு வந்துடும். இன்னும் 750 மீட்டர்ஸ் தான். ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் ஆர்டருக்கு தான் இப்போ பாருங்களேன் இழுத்து அடிப்பான் கொஞ்சம். ஏன்னா அது லொக்கேஷன் கொஞ்சம் தூரங்க, 2த்தையும் எடுத்துகிட்டு போகணும். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டினியோடு நான் பண்ணுற விலாகுக்கு ஒரு அர்த்தமாவது இருக்கும். வாங்க போகலாம் கைஸ். ஜிஃபேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவா இப்போது 15வது ஆர்டரா 14வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இல்லைனா கையில் பர்கர்னு பார்க்குறீங்களா? ஷெட்யூலுக்கு நடுவில் நம்மளால் ஐடி ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ரன்னிங்லேயே அப்படியே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு. அதனால் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்பைக்லேருந்து இப்போ ஆர்டர் வந்துச்சு, அதை எடுக்க போனேன் உள்ள. அப்புறம் அங்கே இப்போதைக்கு இருக்கிறதுல சீப்பாக ஒரே ஒரு பர்கர் தான் இருந்துச்சு 9 ரியாலுக்கு. சரி அப்படியே எனக்கு ஒன்று அது போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பர்கர் ஒன்று வாங்கிட்டோம். இப்போ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பைசி கேட்டேன், 10-15 நிமிஷம் ஆகும்ட்டாங்க. அவ்வளோ டைம்லாம் என்கிட்ட இல்லைப்பா, கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க, எனக்கு லேட் ஆகிடும், கொடுங்கன்னு சொல்லி நார்மலே வாங்கிட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இருக்கிற பசிக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, கப்பு கப்புன்னு இறங்கிடும். இப்போ டெலிவரி பண்ணுவோம். இன்னும் 7 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இதை முடிச்சிடுவோம். நம்ம முடிச்சுட்டு போகலாம். நல்லா இருக்குது சீஸ், அது இது நிறையா ரெப்பி கொடுத்துருக்காங்க. 9 ரியாலுக்கு ஒரு ஒர்த்தானத்தம். ஸ்பைஸியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி வாங்க போகலாம். ஓகே கைஸ், அடுத்தபடியாக அகெயின் நம்ம கிளம்பி விட்டாச்சு. அடுத்த ஒரு ஆர்டருக்கு 21வது ஆர்டர் வந்து நம்ம இப்போது எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். ஸோ பேக் டு பேக் இதுதான் ஷிஃப்ட் ஐடிக்கும் நார்மலான ஒரு ஐடிக்கும் இருக்கிற வித்தியாசம். சரிங்களா? பார்த்தீங்களா? போட்டு தாக்குன்னு தாக்குறாங்களா? இதுதான் 21வது. இப்போ என்னையை போட்டு தாக்கிட்டான். இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரியாத் கேலரி இந்த மாலுக்குள்ளே வந்துருச்சு. அங்கேருந்து மசீஃப் நான் இங்கே இப்போ இருக்கிற இடத்துக்கே திரும்பி வரணும். என்ன பண்ணுறது? இப்போது போவோம் நேராக இப்போ யூட்டன் அடித்து போவோம். போயிட்டு சர்னு போயிட்டு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு ஓடியாருவோம். ஏன்னா மாலில் பிரச்சனை என்னென்னா, பார்க்கிங் கூட தேடி எடுத்துலான்னு வச்சுங்க. சுற்றி நாங்கள் ஏறுறதுக்குள்ளே எங்கள் பாருங்கள் லொக்கேஷனே எனக்கு 8 நிமிஷம் காட்டுது. இன்னும் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 5 மினிட்ஸில் ப்ளீஸ் ப்ரொசீட் டு மர்ச்சன்ட் ஹெட், அது ப்ளீஸ் ப்ரொசீட் டு மர்ச்சன்ட் ஹெட், அவாய்ட் டிவைட் பெனாலிட்டி, அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கும். கடுப்பாகும். தூரமாகவும் கொடுப்பான். சீக்கிரம் போய் ஏறானா பறந்தா போடியும். அதுக்கு ட்ரோன் வாங்கிக்கிடு. துபாய் சைட்லாம் வரப்போகுதுன்றாங்க, எல்லாம் வந்துருச்சான்னு தெரில. அந்த ட்ரோனை வாங்கிக்கிடு, அங்கே விட்டு நம்ம பறந்து போகலாம் மேலே ஏறி. கொய்யால கார் தண்டா ஓட்டுறான். நாங்களும் கஷ்டப்பட்டு சொல்லு, மாலுக்குள்ளே இருக்குது நீ போட்டது. நீ பாஸ்தா கடை தான், இதோட பிரான்ச்சு பல இடத்துல இருக்குது. மாலுக்குள்ளே இருக்கிற பிரான்ச்செல்லாம் தான் ஆர்டர் வரணுமா நமக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை நீங்கள் நின்று பேசிங்க. எப்படி வெறி ஆகுது பாருங்களா. வண்டி ஒருத்தர் கொஞ்சம் தள்ளியாவது நிற்கலாம். ஒருத்தர் அந்தாண்ட நின்று பேசுகிறாரு, ஒருத்தர் இந்தாண்ட நின்று பேசுகிறாரு. வீட்டு தெருவுக்குள்ளே வண்டி ஓட்டும்போது தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க. எங்கே யார் எங்கேருந்து டப்புன்னு எந்த வண்டி வருன்றது சொல்லவே முடியாது. ரொம்ப ஒரு ரிஸ்க்கான வேலை இது, தெரியுதுங்களா? ரொம்ப ரிஸ்க்கான வேலை இது. பில்டிங்கு பார்த்தீங்களா, கிட்ட ஒன்று பல வேலைன்னு இருக்கா, செமையாக இருக்குல்ல. ரியாத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் இதுவும் ஒன்று சொல்லலாம். வாங்க 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 கொடுன்னு போவோம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 26வது ஆர்டருங்க. மணி வந்து 8:51 ஆகுது. இது அப்படியே முடிச்சுட்டு நான் ஆஃப்லைன் போயிட்டேன். ஆக்சுவலாக 26வது ஆர்டர் இது. அவ்வளோதான், இது கம்ப்ளீட். இப்போ வந்து நேராக இதை கொடுத்துருவோம். ஆனால் ஆப் மட்டும் தான் ஆஃப்லைன் போயிருக்கேன், நெட் ஆஃப் பண்ணல. அப்படியே இப்போ நம்ம நேராக போவோம், கஸ்டமருக்கு இதை கொடுத்துட்டு ரூமுக்கு போவோம். ஃப்ரெண்டு வராங்க, புது ரூமை பார்த்துட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நைட்டே நம்ம ரூமை வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணி நம்ம வந்து கிளம்பிடுவோம். எங்கே அப்படின்னா புது ரூமுக்கு போயிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி நாளைக்கு வந்து நம்ம காலி பண்ணிட்டு
நம்ம புது ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஜிஃபேன். ஸோ இதுதான் இன்றைய வந்து அப்டேட்டு. இப்போ இந்த 26வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுது. 2.9 கிலோமீட்டர் தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி டோட்டல் டிப்ஸ் மட்டுமே வந்து 40 ரியால் கிடச்சிருக்கு, விச் இஸ் அரவுண்டு ஒரு $900. 1000 தாராளமாக வரும். 1000 நம்மளுக்கு டிப்ஸ் மட்டும் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த ஒரு காசுக்கு 40 ரியால் கிடச்சிருக்குங்க. ஓகே, குட். நாளைக்கு எவ்வளோ கிடைக்குன்னு தெரில. இப்போ அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரியால் கிட்ட கிடச்சிச்சு. நம்மளுக்கு 40 ரியால் அப்படியே டபுளாக கிடச்சிச்சு. அவரும் 26, நம்மளும் 26 கம்ப்ளீட். அப்படியே நாளைக்கு காலையில் மறுபடியும் எழுந்திரிச்சு எத்தனைன்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணணும். ஐடியா பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஐஃபோனுக்கு ஆடு பாருங்கள், அந்த இடத்துல ஐஃபோனை தூக்கி சொறி வச்சுட்டாங்க, பெரிய ஆடாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துல தெரியுதுங்களா, ஆரஞ்சு கலரில், அது ஐஃபோனை தான் அப்படி வச்சுருக்காங்க. அப்படி தெரியணுமா, 17 ப்ரோன்னு போட்டு தாக்குறாங்க. எத்தனை பேருக்கு புது மாடல் ஐஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். எத்தனை பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்றதே சொல்லுங்கள். நானும் வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். பட்டு சூழ்நிலை கை கொடுக்கவில்லை, காலும் கொடுக்கவில்லை, வேறு வழியும் இல்லை. நேராக இப்போ நம்ம பார்த்துட்டு பொட்டியை சாத்திட்டு வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும் கைஸ். நீங்கள் என்னென்ன மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, பார்ப்போம் நம்ம வீடியோவை நீங்கள் எந்த மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு சப்ஸ்கிரைபும் முடிஞ்சால் ஒரு தட்டி விட்டுக்கோங்க. இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நேராக நம்ம ரூமுக்கு போகலாம் ஜிஃபேன். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. மணி 10 ஆயிடுச்சு. முரட்டு தீனி போட்டாச்சுங்க. சாம ரூமுக்கு போகிறோம், படுக்கிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். காலையில் அகைன் எந்திரிச்சு நம்ம டியூட்டி கிளம்புறோம். அது வரைக்கும் இந்த அண்ணனுக்கு, தம்பிக்கு, உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை.